அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் 15வது பாடமாக அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குங்க. இந்த பாடத்தில் பெட்ரோலியம்னா என்ன, நிலக்கரினா என்ன, மற்ற பெட்ரோ கெமிக்கல்ஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இந்த டாபிக் கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டெட்டுக்கு படிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த பாடத்துலேருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மொத்தமே 60 கேள்வி தாங்க இருக்குது. எல்லாமே சிம்பிளான கேள்வியாக இருக்குது. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பாருங்கள். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ஹைட்ரோ கார்பன்களின் பண்புகளில் சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னா அதில் ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து இருக்கும். பெரும்பாலானவை நீரில் கரையாதவை. ஹைட்ரோ கார்பன்கள் நீரை விட அடர்த்தி குறைந்தவை, நீரின் மேற்பரப்பில் மிதக்கும். இங்கே விடைன்னு பார்த்தா கூற்று இரண்டுமே சரி என்பது ஆன்சர். ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாது. பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் நீரை விட அடர்த்தி குறைந்ததாக இருக்குது, நீருக்கு மேலே மிதக்கும். இரண்டாவது கேள்வி, திரவ நிலையில் உள்ள ஹைட்ரோ கார்பன் எது? ஹைட்ரோ கார்பன்கள் பொறுத்த வரைக்கும் 3 நிலையில் இருக்குது. திடநிலை, திரவ நிலை, வாயு நிலை 3 இருக்குது. இதுக்கான பதில் ஹெக்சேன் இதுவும் பென்சீன் இதுவும். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா திரவ நிலையில் இருக்கும். மீத்தேன் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா வாயு நிலையில் இருக்கும். சரிங்களா? ஹெக்சேன், பென்சீன் இந்த ரெண்டுமே திரவ நிலையில் இருக்கும் ஹைட்ரோ கார்பன்கள். சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது எது? சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது என்ன? இதுக்கான பதில் மீத்தேன். மீத்தேனை சதுப்பு நில வாயுன்னு சொல்லுவாங்க, மீத்தேன். அடுத்து 4வது கேள்வி, குளிர்பதன பொருளாக பயன்படும் வாயு என்ன? குளிர்பதன பொருளாக பயன்படும் வாயு என்ன? இதுக்கான பதில் புரப்பேனுங்க. குளிர்பதன பொருளாக பயன்படும் வாயு புரப்பேன். அடுத்து 5வது கேள்வி, மணமற்றது மற்றும் காற்றை விட கனமான வாயு எது? மனமும் கிடையாது, காற்றை விட ரொம்ப கனமாக இருக்கும். அது என்ன வாயுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் புரப்பேன் என்பது சரி. மனமற்றது, காற்றை விட கனமானதுன்னா புரப்பேன். அடுத்து 6வது கேள்வி, குளிர்பதன பொருளாகவும் டார்ச் விளக்கில் எரிபொருளாகவும் பயன்படும் வாயு என்ன? குளிர்பதன பொருளாகவும் பயன்படுது, டார்ச் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த விளக்கில் எரிபொருளாகவும் பயன்படுது. இதுக்கான பதில் பியூட்டேன் என்பது சரி, பியூட்டேன். அடுத்து 7வது கேள்வி, குறைந்த கொதிநிலை கொண்ட திரவங்கள் எவை? குறைந்த கொதிநிலை கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் புரப்பேன் என்பது குறைந்த கொதிநிலை கொண்டது. அடுத்து 8வது கேள்வி, ஆய்வகங்களில் கரைப்பான் மற்றும் எரிபொருளாக பயன்படுவது எது? லேபில் பயன்படுத்துகிறாங்க, கரைப்பானாகவும் பயன்படுத்துகிறாங்க, எரிபொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கான பதில் பென்டேன் என்பது சரி, பென்டேன். அடுத்து 9வது கேள்வி, பாலிஸ்டைரீன் என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுவது என்ன? பாலிஸ்டரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுவது பென்டேன் தாங்க பயன்படுது, பென்டேன். அடுத்து 10வது கேள்வி, வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் என்ன? எல்பிஜி வாயு நார்மலாகவே பார்த்திங்கன்னா எந்த விதமான மனமும் இருக்காது. அதுக்காக துர்நாற்றம் கொண்ட மெர்காப்டன் அப்படிங்கிற பொருளை கலப்பாங்க. மெர்காப்டன் என்பது சரி. இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 11வது கேள்வி, இயற்கை வாயுவில் மீத்தேன், ஈத்தேன் போன்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அது டேஸ் வாயு எனப்படுகிறது. இயற்கை வாயுவில் மீத்தேன், ஈத்தேன் போன்ற ஹைட்ரோ கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் உலர் வாயு என்று சொல்வார்கள். மீத்தேன், ஈத்தேன் போன்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன் இருந்தால் அதை உலர் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 12வது கேள்வி, இயற்கை வாயுவில் புரப்பேன், பியூட்டேன் போன்ற உயர்நிலை ஹைட்ரோ கார்பன்கள், இந்த ரெண்டும் உயர்நிலை ஹைட்ரோ கார்பன்கள், இது இருந்தால் அதுக்கு டேஸ் வாயு எனப்படுகிறது. இதுக்கான பதில் அதை ஈரவாயு அப்படி சொல்லுவாங்க. அதாவது மீத்தேன், ஈத்தேன் போன்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன் இருந்தால் உலர் வாயுன்னு சொல்லுவாங்க. அதுவே புரப்பேன், பியூட்டேன் போன்ற உயர்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அதை ஈரவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 13வது கேள்வி, சதுப்பு நில பகுதிகளில் காணப்படும் இயற்கை வாயுவில் எது முதன்மையானதாக இருக்கும்? சதுப்பு நிலப்பகுதிகளில் காணப்படும் இயற்கை வாயுவில் எது முதன்மையாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் அங்கே மீத்தேன் தாங்க இருக்கும், மீத்தேன் இருக்கும். அடுத்து 14வது கேள்வி, இணைந்த வாயு என அழைக்கப்படுவது எது?
இணைந்த வாயு என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கான பதில் இயற்கை வாயு. இயற்கை வாயுவை இணைந்த வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 15வது கேள்வி, அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க எந்த வாயு பயன்படுகிறது? அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க எந்த வாயு பயன்படுகிறது? இதுக்கான பதில் இயற்கை வாயு பயன்படுதுங்க. இயற்கை வாயு. அடுத்து 16வது கேள்வி, அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவில் உள்ள, அதாவது சிஎன்ஜின்னு சொல்லுவாங்க, முதன்மையான ஹைட்ரோ கார்பன் என்ன? அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவில் உள்ள முதன்மையான ஹைட்ரோ கார்பன் என்ன? இதுக்கான பதில் மீத்தேன் இருக்குங்க. சிஎன்ஜி இதில் இருக்கிறது மீத்தேன். கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். 88.5% மீத்தேன் இருக்குங்க. அடுத்து 17வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். சிஎன்ஜி அதிக அழுத்தத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது. எல்என்ஜி மிக குளிரூட்டப்பட்ட திரவ நிலையில் சேமித்து வைக்கப்படுகிறது. இதுக்கான பதில் இரண்டுமே சரிங்க. சிஎன்ஜி அப்படிங்கிறத அதிக அழுத்தத்தில் சேமித்து வைப்பாங்க. எல்என்ஜி அப்படிங்கிறத குளிரூட்டப்பட்ட திரவ நிலையில் சேமித்து வைப்பாங்க. இரண்டும் சரி. அடுத்து 18வது கேள்வி, செஞ்சூடான கல்கரியின் மீது 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீராவி கலந்துள்ள காற்றை செலுத்துவதன் மூலம் உருவாக்கப்படுவது என்ன? ஒரு கல்கரி இருக்குதுங்க. கல்கரி ரொம்ப செஞ்சூடாக இருக்குது. அதுக்கு மேலே 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீராவி அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா உற்பத்தி வாயு கிடைக்குங்க. உற்பத்தி வாயு. அடுத்து 19வது கேள்வி, செஞ்சூடான கல்கரியின் மீது 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீராவி கலந்துள்ள காற்றை செலுத்துவதன் மூலம் உருவாக்கப்படுவது என்ன? முன்ன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது 1100 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம பார்க்குறது 1000 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலையை அப்படியே குறைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா நீர்வாயு கிடைக்கும். நல்லா கவனிங்க, 1100 டிகிரி செல்சியஸ்னா உற்பத்தி வாயு கிடைக்கும், 1000 டிகிரி செல்சியஸ்னா நீர்வாயு கிடைக்கும். அடுத்து 20வது கேள்வி, தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கான பதில் நீர்வாயு. நீர்வாயுவை தொகுப்பு வாயு என்று சொல்வார்கள். நீர்வாயுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தொகுப்பு வாயு. அடுத்து 21வது கேள்வி, உற்பத்தி வாயு அமெரிக்காவில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. உலகம் முழுக்க அதுக்கு பேர் உற்பத்தி வாயு. ஆனால் அமெரிக்காவில் மட்டும் அதுக்கு பேர் மரவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. மரவாயு என்று சொல்வார்கள். உற்பத்தி வாயுக்கு அமெரிக்காவில் பேர் மரவாயு. அடுத்து 22வது கேள்வி, உற்பத்தி வாயு இங்கிலாந்தில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவில் மரவாயுன்னு சொல்கிறாங்க, இங்கிலாந்தில் அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் இங்கிலாந்தில் உறிஞ்சு வாயு என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவில் மரவாயு, இங்கிலாந்தில் உறிஞ்சு வாயு. அடுத்து 23வது கேள்வி, நிலக்கரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலக்கரிக்கு இன்னொரு பெயர் இருக்குங்க. இதுக்கான பதில் கருப்பு வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கரிக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது? கருப்பு வைரம். அடுத்து 24வது கேள்வி, எத்தனை அடி ஆழத்திற்குள் நிலக்கரி இருந்தால் அதனை மேற்பகுதி சுரங்கம் தோண்டுதல் மூலம் எடுக்க முடியும்? இதுக்கான பதில் 22 அடிங்க. 22 அடிக்கு உள்ளே இருந்தால் மேல் பகுதி சுரங்கம் தோண்டுதல் மூலமாக எடுத்துடலாம். இல்லைன்னா கீழ்ப்பகுதி சுரங்கம் தோண்டுதல் மூலமாக தான் எடுக்க முடியும். 22 அடி, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து 25வது கேள்வி, உலகில் சுமார் எத்தனை நாடுகளில் நிலக்கரி இருப்பு உள்ளது? இதுக்கான பதில் உலகத்தில் சுமார் 70 நாடுகளில் நிலக்கரி இருக்குங்க. 70 நாடுகள். அடுத்து 26வது கேள்வி, உலகில் அதிக நிலக்கரி இருப்பை கொண்ட நாடு எது? நிலக்கரி அதிக அளவுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் அமெரிக்காவில் இருக்குங்க. உலகத்தில் அதிக அளவு நிலக்கரி எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் தான் இருக்குது. அடுத்து 27வது கேள்வி, உலகில் அதிகம் நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு எது? இருப்பு அமெரிக்கா, உற்பத்தி செய்கிற நாடும் அமெரிக்கா தாங்க. அதிகமாக இருப்பு இருக்கிறதும் அமெரிக்கா தான், உற்பத்தி பண்ணுறதும் அமெரிக்கா தான். அடுத்து 28வது கேள்வி, உலக நிலக்கரி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? உலக நிலக்கரி உற்பத்தியில் இந்தியாவுடைய ரேங்க் 3வது இடத்துல இருக்குங்க. நல்லா கவனிங்க, உற்பத்தியில் நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அடுத்து 29வது கேள்வி, இந்தியாவில் எந்த ஆண்டில் முதலில் நிலக்கரி தோண்டப்பட்டது? இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போ நிலக்கரி தோன்றுறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 1774 தான் தோண்டியிருப்பாங்க. 1774. அடுத்து 30வது கேள்வி, இந்தியாவில் அதிகம் நிலக்கரியை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவில் நிலக்கரியை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம்
ஜார்க்கண்ட் மாநிலங்க. ஜார்க்கண்ட் மாநிலம் தான் அதிகமாக நிலக்கரியை உற்பத்தி செய்கிறது. அடுத்து 31வது கேள்வி, இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? இந்திய நிலக்கரி நிறுவனம், இதை வந்து கோல் இந்தியான்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குதுங்க. கொல்கத்தாவில் இருக்குது. அடுத்து 32வது கேள்வி, நிலக்கரியின் அளவுகளை பொறுத்துக. இதை வச்சு எக்ஸாமில் கேட்பாங்க. இங்கே வந்து கார்பன் அளவை கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பன் அளவு. எந்த டைப்பான நிலக்கரியில் எவ்வளோ கார்பன் அளவு இருக்குதுன்னு டைரெக்டாகவும் கேட்கலாம், பொறுத்துகளை கேட்கலாம், இல்லைன்னா வரிசைப்படுத்துகளை கேட்கலாம். எதில் அதிகமாக இருக்குது, எதில் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கான பதில் பிட் அப்படிங்கிறத மரக்கரின்னு சொல்லுவாங்க. இதில் தான் ரொம்ப ரொம்ப குறைவாக கார்பன் இருக்கும். 25 முதல் 35% தான் கார்பன் இருக்கும். லிக்னைட் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 35% 44% வரைக்கும் கார்பன் இருக்கும். பிட்டுமினஸ் அதுக்கு அடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 86% வரைக்கும் கார்பன் இருக்கும். ஆந்திரசைட் இதுதான் வந்து ரொம்ப அதிகமான கார்பன் கொண்டிருக்கிறது. 86% முதல் 97% வரை இருக்கும். இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 33வது கேள்வி, பழுப்பு நிலக்கரி என அழைக்கப்படுவது எது? பழுப்பு நிலக்கரி என்று எதை அழைக்கிறார்கள்? இதுக்கான பதில் லிக்னைட். லிக்னைட்டுக்கு பழுப்பு நிலக்கரிங்கிற பேர் இருக்குது. அடுத்து 34வது கேள்வி, இரும்பு எஃகு உற்பத்தியில் கல்கரியாக பயன்படுவது என்ன? இரும்பு எஃகு தயாரிப்பாங்க இல்லைங்களா, அப்படி தயாரிக்கும் பொழுது கல்கரியாக எந்த நிலக்கரி பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பிட்டுமினஸ் பயன்படுதுங்க. பிட்டுமினஸ். அடுத்து 35வது கேள்வி, அதிக நேரம் எரியக்கூடியது குறைந்த மாசுக்களை கொண்டது எது? அதிக நேரம் எரியக்கூடியது குறைந்த மாசுக்களை கொண்டதுன்னா அது ஆந்திரசைட் தான். ஆந்திரசைட். அடுத்து 36வது கேள்வி, எந்த நிலக்கரி வகையில் கார்பன் குறைவாக உள்ளது? இது கேட்கலாம். எந்த நிலக்கரி வகையில் கார்பன் ரொம்ப குறைவாக இருக்குது? பீட் இந்த வகையில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து 37வது கேள்வி, எந்த நிலக்கரி வகையில் கார்பன் அதிகமாக உள்ளது? கார்பன் எதில் அதிகமாக இருக்குதுங்க? ஆந்திரசைட்டில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து 38வது கேள்வி, நிலக்கரியில் இருந்து பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை என்ன? நிலக்கரியிலிருந்து நிறைய பொருட்களை தயாரிக்கிறாங்க. எந்த முறை மூலமாக தயாரிக்கிறாங்க? இதுக்கான பதில் சிதைத்து வடித்தல் மூலமாக தயாரிக்கிறாங்க. நிலக்கரியிலிருந்து பல்வேறு பொருட்களை பிரிக்கிறாங்க. எப்படின்னா சிதைத்து வடித்தல் மூலம் பிரிக்கிறாங்க. அடுத்து 39வது கேள்வி, 1000 கிலோகிராம் நிலக்கரியை சிதைக்கும் பொழுது கிடைப்பவை என்ன? 1000 கிலோகிராம் நிலக்கரி எடுத்துக்கிறோம், அதை வந்து சிதைச்சு வடிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பொறுத்து சொல்லியிருக்காங்க. 700 கிலோகிராம் அளவுக்கு நமக்கு கல்கரி கிடைக்கும். 100 லிட்டர் அப்படிங்கிறது அம்மோனியாவாக கிடைக்கும். 50 லிட்டர் அளவுக்கு நமக்கு கரித்தார் கிடைக்கும். 400 மீட்டர்ஸ் கியூப் அளவுக்கு நமக்கு கரி வாயு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த அளவுகளை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 40வது கேள்வி, உலோகத் தாதுக்களை பிரிக்கும் பொழுது வினை ஒடுக்கியாக பயன்படுவது என்ன? உலோகத் தாதுக்களை பிரிக்கிறாங்க இல்லைங்களா, இப்போ 2 தாதுக்கள் கலந்துருக்கு, அதை பிரிக்கிறாங்கன்னா அங்கே வினை ஒடுக்கியை பயன்படுத்துவாங்க. அப்படி வினை ஒடுக்கியாக பயன்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்கரி தான் பயன்படும். கல்கரி. அடுத்து 41வது கேள்வி, நீர்வாயு உற்பத்தியில் பயன்படுவது என்ன? நீர்வாயு அப்படிங்கிறத தயாரிக்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, 1000 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம செஞ்சூட்டான கல்கரியின் மீது நம்ம வந்து நீராவியை செலுத்தினோம்னா நீர்வாயு கிடைக்கும்னு பார்த்தோமா. அப்போ என்ன பயன்படுது? கல்கரி தான் பயன்படுது. அடுத்து 42வது கேள்வி, நகரவாயு என அழைக்கப்படுவது என்ன? நகரவாயு என்று அழைக்கப்படுவது கரிவாயுங்க. கரிவாயுவுக்கு நகரவாயு அப்படிங்கிற பேரும் இருக்குது. அடுத்து 43வது கேள்வி, சரியாக பொறுத்துக. எந்தெந்த பொருள் எதுக்கு பயன்படுதுன்னு பொருத்தணும். இதுக்கான பதில் நீர் வாயுவை உற்பத்தி செய்ய கல்கரி பயன்படுது, உரங்களை உற்பத்தி செய்ய அம்மோனியா பயன்படுது, அந்துருண்டையை உற்பத்தி செய்ய கரித்தார் பயன்படுது, எரிபொருளா கரிவாயு பயன்படுது. அடுத்து 44வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, கல்கரி புகையின்றி எரியக்கூடியது. காரணம், கல்கரியில் 98% கார்பன் உள்ளது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிங்க. கல்கரி அப்படிங்கிறது புகையில்லாமல் எரியும். காரணம், அதில் வந்து 98% கார்பன் இருக்குது. கூற்றும் காரணமும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 45வது கேள்வி, பெட்ரா மற்றும் ஒளியம் என்பவை எந்த மொழி சொற்கள்? பெட்ரா அப்படின்னா பாறைன்னு அர்த்தங்க. பெட்ரா என்றால் பாறை என்று அர்த்தம். பெட்ரானா பாறைன்னு அர்த்தம். ஒளியம் அப்படின்னா எண்ணெய்ன்னு அர்த்தங்க. எண்ணெய் என்ற அர்த்தம், அதாவது பாறை எண்ணெய் என்ற அர்த்தம். இந்த ரெண்டும் எந்த மொழிச்சொல்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் இரண்டும் லத்தீன் மொழிச்சொல். லத்தீன் மொழிச்சொல். அடுத்து 46வது கேள்வி, உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு
1859 ஆண்டு எங்கு தோண்டப்பட்டது? உலகத்துடைய முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணற எங்க தோண்டுனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் அமெரிக்காவுல பென்சில்வேனியான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க தான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் கிணற தோண்டியிருக்காங்க. அடுத்து 47வது கேள்வி. உலகின் 2வது எண்ணெய் கிணறு 1867ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள டேஸ் என்ற இடத்தில் தோண்டப்பட்டது. ஃபர்ஸ்ட் எண்ணெய் கிணறு வந்து அமெரிக்காவுல பென்சில்வேனியாவுல தோண்டுனாங்க. 2வது எண்ணெய் கிணறு 1867ல இந்தியாவுல மாக்கும் அப்படிங்கிற பகுதியில் தோண்டினாங்க. இந்த மாக்கும் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குங்க? எந்த மாநிலம்? நீங்க படிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ல போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான விடை தெரியும்னா கமெண்ட்டை பாருங்க. கமெண்ட்ல ஆன்சர் பண்ணி வைக்கிறேன். நிறைய நண்பர்கள் கமெண்ட்ல போட்டு வைப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாக்கும் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து 48வது கேள்வி. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? கருப்பு வைரம் அப்படின்னா நிலக்கரி. கருப்பு தங்கம்னா என்னங்க? கருப்பு தங்கம் அப்படின்னா பெட்ரோலியம். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியம். அடுத்து 49வது கேள்வி. பெட்ரோலியத்தை பின்ன காய்ச்சி வடிக்கும் பொழுது கிடைப்பவற்றை பொறுத்துக. பெட்ரோலியத்தை பின்ன காய்ச்சி வடித்தல் மூலமாக பிரிச்சிங்கன்னா நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் அந்த பொருள் உருவாகும். அதை வந்து கரெக்டாக பொருள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 50 to 205 டிகிரி செல்சியஸில் நமக்கு பெட்ரோல் கிடைக்கும். 60 to 100 டிகிரி செல்சியஸில் நாப்தலின் கிடைக்கும். 175 டிகிரிலேருந்து 325 டிகிரி வரைக்கும் நமக்கு மண்ணெண்ணெய் கிடைக்கும். 250 டிகிரிலேருந்து 350 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு டீசல் கிடைக்கும். அடுத்து 50வது கேள்வி. டேஸ் என்பது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த கலவையாகும். கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த கலவைக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் உற்பத்தி வாயு. உற்பத்தி வாயு அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த கலவை. அடுத்து 51வது கேள்வி. டீசல் என்ஜினில் உள்ள எரிபொருளின் பற்ற வைப்பு தாமத கால அளவை அளப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. தாமத கால அளவை அளப்பதாகும். அதாவது எது அளப்பதாகும்னு கேட்டிருக்காங்க. டீசல் என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. டீசல் என்ஜின் தான், பெட்ரோல் கிடையாது. டீசல் என்ஜினில் இருக்கிற எரிபொருளுடைய பற்ற வைப்பு தாமத கால அளவை குறிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து 52வது கேள்வி. டேஸ் மதிப்பீடு பெட்ரோலுக்கு பயன்படுகிறது. பெட்ரோலுக்கு எந்த மதிப்பீட்டு என்ன பயன்படுத்துவாங்கன்னு கேட்குறாங்க. பெட்ரோலாக இருக்குதுன்னா அதுக்கு ஆக்டேன் எண் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. ஆக்டேன் எண். 53வது கேள்வி. டேஸ் மதிப்பீடு டீசலுக்கு பயன்படுகிறது. பெட்ரோல்னா ஆக்டேன் எண். முன்னாடியே நம்ம பார்த்தோம். டீசல் அப்படின்னா சீட்டேன் எண் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. சீட்டேன் எண். அடுத்து 54வது கேள்வி. எதிர்காலத்தில் எந்த வாயு ஒரு மிகச்சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்கும்? எதிர்கால எரிபொருள் அப்படின்னு கூட சுருக்கமாக கேட்கலாம். இதுக்கான பதில் ஹைட்ரஜன். நாளைய எரிபொருள், எதிர்கால எரிபொருள்னா அது ஹைட்ரஜன் தான். அடுத்து நான் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, 55வது கேள்வியை பாருங்கள். வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் என்ன? இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதுக்கான பதில் மெர்காப்டன் என்பது சரி. மெர்காப்டன். அடுத்து 56வது கேள்வி. தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கான பதில் நீர்வாயு. நீர்வாயுவை தொகுப்பு வாயுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 57வது கேள்வி. ஒரு எரிபொருளின் கலோரி மதிப்பின் அலகு என்ன? ஒரு எரிபொருளின் கலோரி மதிப்பின் அலகு கிலோஜூல் பை கிலோகிராம். கிலோஜூல் பை கிலோகிராம். அடுத்து 58வது கேள்வி. டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். உயர்தரமான நிலக்கரி வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஆந்திரசைட். ஆந்திரசைட் அப்படிங்கிறது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். அடுத்து 59வது கேள்வி. இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் என்ன? இயற்கை வாயு இருக்கும்னா அதில் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி பொருள் மீத்தேன் தாங்க இருக்குது. மீத்தேன். அடுத்து 60வது கேள்வி, கடைசி கேள்விங்க. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் ஆக்டேன் மதிப்பீடு அப்படிங்கிறது பெட்ரோலுக்கு பயன்படும். சீட்டேன் மதிப்பீடு என்பது டீசலுக்கு தான் பயன்படும். எளிய ஹைட்ரோ கார்பனுக்கு எடுத்துக்காட்டு மீத்தேன். பிட் அப்படிங்கிறது முதல் நிலை நிலக்கரி. லிக்னைட் என்பது பழுப்பு நிறம் கொண்டது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாடத்தை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. மொத்தம் 60 கேள்வி தான் இருக்குது. இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், அப்படியே மனசில் தங்கிரும். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம்.